வடக்கு பார்த்த வீடு பூஜை அறை அமைப்பு எவ்வாறு வர வேண்டும்? பூஜை அறைகள், பூஜை அறைங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஒரு வீட்டில் வந்து பூஜை அறைங்கிறது வந்து நம்மளுக்கு எங்க வைக்கிறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. வடக்கு பார்த்த வீடுனா அக்னி வந்துடும், அப்புறம் டைனிங் ஹால் சில பேர் போடுவாங்க, போட மாட்டாங்க, பெட்ரூம் வந்துடும். இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் மாதிரி கட் பண்ணி எடுத்து வடக்கு பார்த்த மாதிரி கதை வச்சு உள்ளுக்குள்ள கிழக்கு பார்த்த மாதிரி சாமி அமைப்பு ரொம்ப சிறந்ததுங்க. அப்படி வைக்கலாம். இடம் நிறைய இருக்குன்னா நமக்கு நேராக தெற்கு பகுதியில் மைய பகுதியில் வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி சாமி கும்பிடலாம். அக்னி மூலையில் அமைக்கிறதா இருந்தாலும் அமைக்கலாம். வாயு மூலையில் மேற்கும் வடக்கும் சேர்கின்ற வாயு மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி சாமி அமைப்பு ரொம்ப சிறந்தது. மேற்கு பகுதியில் மைய பகுதியில் அமைக்கலாம். இப்ப இதெல்லாம் அமைச்சுக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் அமைக்கும் பொழுது சிறப்பா இருக்கும். இந்த இடத்துல பூஜை ரூமுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஆலாமாரி மாதிரி நம்ம சின்னதா மரப்பள்ளைகளை வாங்கி அடிச்சுக்கிறதா இருந்தாலும் மேற்கு செவத்துல அமைச்சு கிழக்கு பார்த்த மாதிரி சாமி வச்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி வாயு மூலை, மேற்கு மையப்பகுதி, தெற்கின் மையப்பகுதி, அக்னி மூலை, இந்த பகுதியில எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சு சாமியை கிழக்க பார்த்து அமைக்கிறது ரொம்ப சிறந்தது. நெருதி மூலையிலும் தென்மேற்கு என்கின்ற நெருதியிலும் வடகிழக்கு எனப்படும் ஈசானி மூலையிலும் கண்டிப்பாக பூஜை அமைக்க கூடாது. நன்றி. வாழ்க வளமுடன்.